love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அந்த என்டையர் பைத்தன் சாப்டர்ல இன்னைக்கு வந்து 87 வந்தாச்சு. இன்னும் 2 மாசம் கூட தொடரல, பட் நிறைய கத்துக்கிட்டாச்சு. பைத்தன் முடிச்சாச்சு, அந்த பக்கம் நம்பை நிறைய பார்த்தாச்சு, பேண்டா நிறைய பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து நீங்கள் வந்து 57 தான் வந்திருக்கு. இன்றைக்கி நம்பையில் நம்ம பார்க்க போது சாப்டர் 16. இந்த சாப்டர் 16ன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது எப்படி தெரியுமாங்க? இப்போது நமக்கு ஒரு தெருவில் ஒரு 3 ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த 3 பேருமே காத்தால் ஒரு 6 மணிக்கு கடையை திறந்துறாங்க. சில பேர் 5 மணிக்கு திறக்கிறாங்க, பட் மேக்ஸிமம் பை 6 மணிக்கு திறக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 5 to 8 இல்லை 5 to 9 வந்து ஜாஸ்தி விற்று போகிறது இட்லி வடை. ஓகே, அந்த வடையில் சாம்பார் வடை, தயிர் வடை கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ மெது வடை, சாம்பார் வடை, ஸோ இது மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, 9 to 12 வந்து ஒரு மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் போகிறது, பூரி, மசால், ஆப்பம், ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து 11 லஞ்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணிக்கு கடையை சாப்பிட்றாங்க. 5 மணிக்கோ 6 மணிக்கோ திரும்பி திறக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் போகுது. அது ஃபுல்லாக டின்னர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எல்லா கடையிலையும் போய் கேட்குறேன், உங்களுக்கு காத்தால் 5 to 9 எதுங்க ரொம்ப ஜாஸ்தி விற்று போகிறது அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தம்பி இது வந்து இந்த இட்லி வடை தான்ப்பா விற்று போகிறது. இந்த இட்லி வந்து எப்படியும் ஒரு 1000 இட்லி விற்று போகிறது. அதுக்கப்புறம் வந்து மெது வடை வந்து ஒரு 500 விற்று போகிறது. சாம்பார் வடை ஒரு 1000 விற்று போகிறது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு மட்டும் நல்லா கிடையாது, சாப்பாடு ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸு. இட்லி வடை விற்று போகும், சாம்பாரோட விற்று போகும், தயிர் வடை விற்று போகும், தோசை விற்று போகும், மசால் வடை விற்று போகும், சில இடத்துல பூரி மசாலா விற்று போகும். இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸு. எந்தெந்த டைம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ஒன்று இருக்குது. இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எல்லா பாசிபிள் வேல்யூயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஃப்னா அது ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரே டேட்டா, இப்போது காத்தால் விற்று போகிற இட்லி மத்தியானமும் விற்று போகும், மத்தியானம் விற்று போகிற இட்லி சாயங்காலமும் விற்று போகும். ஏன்னா டிஃபன் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ டைம் இந்த இட்லி வந்து ரிப்பீட் ஆகுது, எவ்வளோ டைம் தோசை ரிப்பீட் ஆகுது, எவ்வளோ டைம் மெது வடை, எவ்வளோ டைம் சாம்பார் வடை, எவ்வளோ டைம் இந்த டேட்டாஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி பேர் தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பேர், பிடிஎஃப்னு சொல்லிட்டு பேர். அந்த பிடிஎஃப் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வரும். எல்லா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தட் வந்து எப்படின்னா 1க்குள்ளே வரும். சரியா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே ரேண்டம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ். இது வந்து இட் ஃபாலோஸ் அ certain probability density function. ஓகே, அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இந்த மாதிரி போட்டு 0 to 1ல் அந்த சாய்ஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்துட்டு அலோஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் வேல்யூ. ஓகே, 0 to 1க்குள்ளே தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போது நம்ம ஏற்கனவே 1D 2D 3D அரேலாம் நமக்கு வந்து கண்ணு மூடி தெரியும் நமக்கு. சரியா? இப்போ வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆஃப் 3 is set to be 0.1னா அது 0.3. ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆஃப் 5 to be set with 0.3னா அது 0.15 அந்த மாதிரி. இது வந்து 0.42. ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1 வரதுக்கு பேர் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு பார்க்கலாம். ஃப்ரம் NumPy இது வந்து இந்த 3 வந்து 0.1 செட் பண்ணுறீங்க, 5 வந்து 0.3 செட் பண்ணுறீங்க, 7 வந்து 0.6 செட் பண்ணுறீங்க. இது எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு 1 வரணும். 0.4 இது வந்து 1 வரணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எடுக்கிறீங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு இங்கே ஓட்டுறீங்க. இங்கே ஓட்டிட்டு ஸோ நான் சொன்னதான் ரேண்டம் சாய்ஸ் இதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி செட் பண்ணுறீங்க, இந்த சைஸு இது பண்ணிவிட்டு இங்கே பண்ணுறீங்க, இதை ஓட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது கிடைக்கிறது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1 தான் வரணும். அதுதான் இங்கே வந்து விஷயமே. சரியா? கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு 1ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஸோ the sum of all the probability numbers should be 1. Even if you run the above example 100 time, the value 9 will never occur because அந்த வேல்யூ 9 வந்து 0ல் கொடுத்துருக்கோம். சரியா? இதே நீங்கள் 2Dயில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2Dலையும் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா?
இந்த வழக்கம் போல் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இம்போர்ட் பண்ணிடணும். அந்த ரேண்டம் சாய்ஸை பண்ணிடணும். 3க்கு வந்து 0.1 ஒரு வாட்டி தான் 0.1 தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரிங்கு. 5க்கு வந்து 0.3, 7க்கு வந்து 0.6, 9 அக்கரே ஆகாது பிகாஸ் வந்து 9 வந்து ப்ராபபிலிட்டி 0. இதெல்லாமே சேர்த்து 1 சைஸ் 3,5 இந்த பிரிண்ட் டெக்ஸ். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் 7, 5 இந்த 3 இந்த மாதிரி தான் இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 9 வரவே வராது பிகாஸ் 9க்கு வந்து 0. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 1. இப்போ 3 வச்சுக்கோங்களேன், 1 2 3 1 2 3 4 5 ஸோ 3,5 இதாங்க விஷயம். இதான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்கிட்ட தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. எங்கள் ஆசைக்கு ஒரு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.